ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த கேள்வி 32லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி கணக்குகள். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து நான் டிடிபி பண்ணலை. பட் கொஸ்டின்ஸ் தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரூப் 1B 1Cல கேட்ட கொஸ்டின்ஸு. டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12/7/2024, ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 நடந்த எக்ஸாம். குரூப் 1Bல நடந்த கொஸ்டின்ஸு. A machine costing rupees 1 lakh depreciates in value and becomes rupees 72,900 after 3 years. Find the rate of depreciation கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிஷினோட விலை வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 72,900 ரூபாய்க்கு வந்து 3 வருஷத்துல வந்து மிஷினோட வேல்யூ வந்து குறைஞ்சிருது அப்படின்னா அது என்ன ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆர் கேட்டிருக்காங்க. என்ன ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் வந்து அது வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மக்கள் தொகை கணக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் கணக்கு எல்லாமே ஜென்ரல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா P × 1 + or - R/100 பவர் + or - n. இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நமக்கு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் எழுதணும், அதிகரிக்கிறது கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் எழுதணும். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக கேட்குறாங்க, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபியூச்சரில் கேட்குறாங்க, இல்லைன்னா பழைய வேல்யூ கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஃபார்வேர்டாக கேட்குறாங்கன்னா ப்ளஸ் என், இது எது பேக்வேர்டாக கேட்குறாங்கன்னா -n போடணும் நீங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷினோட வேல்யூ வந்து 1 லேக். அது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 72,900 மாறிடுச்சு, குறைஞ்சிருச்சு விலை. அப்போ இங்கே நம்ம வந்து ஆரோட வேல்யூ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் எழுதிக்கணும் நீங்கள். அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் பிங்கிறது வேல்யூ வந்து 1 லேக் இன்ட்டு 1 - R/100 பவர் n வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 72,900 வருது. இங்கே எண்ணுக்கு வந்து +3 போட்டிருக்கேன், -3 போடலை. ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இட் பிகம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து ஃபார்வர்டாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 1 லேக் இன்ட்டு 1 - R/100 பவர் 3 = 72,900 உங்களுக்கு. ஸோ இந்த 1 லேக்ங்கிறது நமக்கு வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 - R/100 பவர் 3 இருக்கும் நமக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்குன்னா 72,900 டிவைட் பை 1 லேக் இருக்கும். ஸோ 2 ஜீரோ கட் பண்ணிக்கோங்க. 729/1000 வருது. நமக்கு 1000ங்கிறது நமக்கு என்ன வரும்னா 10 கியூப் தான் 1000. 729 பார்த்தீங்கன்னா 9 கியூப் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ இது வந்து 9/10 பவர் 3 உங்களுக்கு. நமக்கு லெஃப்ட் சைடு என்ன இருந்துச்சுன்னா 1 - R/100 பவர் 3 இருந்தது நமக்கு லெஃப்ட் சைடில். ஸோ ரெண்டு பக்கமும் கியூப் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 - R/100 = 9/10 கிடைக்கும். 9/10 கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த 9/10 இந்த பக்கம் கொண்டு வாங்க, R/100 = அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 1 - 9/10 = R/100 வரும். 1 - 9/10ங்கிறது 10 1s are 10, 10 - 9 வந்து 1. அப்போ நமக்கு R/100 = 10 - 9 1/10 வரும். 0 0 கேன்சல் ஆயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = இந்த பக்கம் 10 இருக்குது, 10% நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து சாய்ஸி ஆன்சர் கிடைக்குது.
ஸோ அடுத்த கேள்வி, when the rate of interest in a bank is reduced from 5% to 4%, a man deposits rupees 2000 more and his annual income remains the same. The original deposit என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வங்கியில வந்து வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%ல இருந்து 4%ஆ வட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ வட்டி குறைஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, அந்த மனிதர் வந்து டெபாசிட் ருபீஸ் 2000 மோர். அவர் ஏற்கனவே டெபாசிட் பண்ண தொகையை விட ஒரு 2000 ரூபாய் கூடுதலா டெபாசிட் பண்றாரு. அப்போ அந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஆனுவல் இன்கம் வந்து அதாவது இன்கம்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரிஜினல் அவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க ஆனுவல் இன்கம் 1 இயர் தான் நமக்கு. ஸோ இது இப்போ பார்க்கறது ஏதோ கஷ்டமான கேள்வியா இருக்கும், பட் சிம்பிளான கொஸ்டின் தான். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR by 100. ஸோ அது பிரின்சிபல் அமௌண்ட் தான், ஒரிஜினல் டெபாசிட் நமக்கு தெரியாது. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, அப்போ 5/100. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 இயர் இன்ட்டு 5/100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு வட்டி, தனி வட்டி. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%ல இருந்து 4%ஆ ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ வட்டிக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சோன்னு அவர் என்ன பண்றாரு, தன் கையில இருந்து ஒரு 2000 ருபீஸ் அடிஷனலா என்ன பண்றாருன்னா பழைய டெபாசிட் கூட 2000 ருபீஸ் அடிஷனலா ஆட் பண்றாரு. அப்போ இப்போ வந்து பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா P plus 2000. ஸோ இப்போ இதுக்கு வந்து N வந்து 1 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 4%, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டும் என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 5% இருக்கிறப்ப அவருக்கு கிடைச்ச வட்டியும் 2000 ரூபாய் கூடுதலா டெபாசிட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கன்வெர்ட் ஆயிருச்சு, அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் சேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். 100 கேன்சல் ஆகும். இங்க 1 5 சார் 5 5p இஸ் ஈக்குவல் டு இங்க 1 4 சார் 4 வரும். ஸோ 400 உள்ள பண்ணலாம் 4p பிளஸ் 4 2 சார் 8 8000 வரும். ஸோ 5p மைனஸ் 4p நமக்கு வந்து 1p வரும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ தட் இஸ் த ஒரிஜினல் டெபாசிட். அதுதான் வந்து அவர் முதலில் செலுத்திய தொகை 8000 ரூபாய். ஆன்சர் சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 34வது கேள்வி. A sum of money at simple interest triples itself in 15 years. It will become 5 times of itself in how many years கேட்கிறாங்க. அதாவது ஒரு தொகை வந்து தனி வட்டியில வந்து 15 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் 5 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் வந்து என்னோட கற்கண்டு மேப்டிடியூட் புக்லேயே கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் மெத்தட கொஞ்சம் நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போனா அந்த 5 மைனஸ் 1 டிவைடட் பை, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள்ஸ்னா 3 டைம்ஸ், அப்போனா 3 மைனஸ் 1. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே எழுதிரும், டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதிரும். 5 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1 இன்ட்டு எத்தனை வருடம், 15 வருடங்கள், 15 இயர்ஸ் இன்ட்டு 15, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 5 மைனஸ் 1 வரும் 4 பை 3 மைனஸ் 1 2 இன்ட்டு 15. 2க்கு 4க்கும் 2 டைம்ஸ். ஸோ 2 15 சார் 30 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ 5 டைம்ஸ் மாறுறதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். சாய்ஸ் பி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து தனி வட்டியில் வந்து இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மடங்கு -1 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் -1 கழிச்சுக்கணும், இன்ட்டு கொடுத்துருக்க வருடத்தை வந்து பெருக்கணும் நீங்க, இன்ட்டு 15, அவ்வளோதான். அடுத்து 35வது கேள்வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ 2026 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2024 நடந்த அதே எக்ஸாம். ஸோ அதில் கேட்ட கொஸ்டின், அட் வாட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பெர் ஆனம் will a sum of money double in 16 years? ஓகேங்களா. ஸோ அட் வாட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பெர் ஆனம் will a sum of money doubles itself in 16 years கொடுத்துருக்காங்க.
ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் எனக்கே மறந்துச்சு. வேற யாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் ப்ராட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பெர் ஆனம் இல்லை சம் ஆஃப் மணி டபுள். ஸோ ஒரு சம் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுது 2p. ஸோ பிரின்சிபல்ங்கிறது நமக்கு பிரின்சிபல், அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுது, அப்போ 2p. அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 2p மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஸோ வட்டி நமக்கு வந்து அந்த அசலுக்கு ஈக்குவலாக கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை p இன்ட்டு n. ஸோ ஜஸ்ட் 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரின்சிபல் அமௌண்ட் டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு n வந்து பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ். பிரின்சிபல் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100/16%. 100 by 16 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 16, 25 4 100. ஸோ 25/4 வரும். 6 4s are 24, ரிமைனிங் 1. ஸோ 6 1/4% தான் ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் டி. ஸோ நமக்கு இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. பட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது, எக்ஸாம் டைம்ல மறந்துடுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணிப்போம், எனக்கே வந்து ஷார்ட்கட் இது மறந்துடுச்சு இதுக்கு என்னன்னு சொல்லி. பட் நீங்க என்ன பண்ணலாம், பட் நம்ம கணக்கு எப்படி செய்யணுங்கிற ஒரு மெத்தடை வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இமிடியட்டா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 36வது கேள்வி. A principal becomes rupees 20,100 at the rate of 10% in 5 years. Find the principal சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் பிகம்ஸ் 20,100. 20,100 வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அட் த ரேட் ஆஃப் 10%. ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் இது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டுங்கிற வார்த்தை இல்லை. அப்போ அதனால இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் வந்து 20,100 மாறுகிறது. அந்த அசல் தொகை என்னன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா வந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு வந்து PNR/100. ஓகேங்களா? பட் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நீங்கள் லாஜிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளாக வந்து 10% இன்ட்டு 5 இயர்ஸ். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 5 × 10 50%. 50% தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு என்ன வரும்னா 100% + 50. 150% நமக்கு என்ன வரும்? அமௌண்ட் வரும். அந்த 150% தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20,100 கொடுத்துருக்காங்க. அப்போனா அசல் தொகை 100% இன்னும் நீங்கள் கண்டுபிடிங்க சிம்பிளா. அப்போ நமக்கு என்ன வரும் உங்களுக்கு? 150% தான் 20,100. அப்போனா 100% என்ன? ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண அவ்வளோதான். 100 × 20,100 டிவைட் பை 150. ஸோ கேன்சல் பண்ணினா ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. 3 5 15 10. ஓகேங்களா? ஸோ அடுத்து 3. ஸோ 3க்கும் 21 பார்த்தீங்கன்னா 6 3 18, மிச்சம் 2 வரும் 21, 7 3 21. ஸோ அதுக்கப்புறம் 6,700. ஸோ 6,700 இன்ட்டு 2. 0 0 7 14, மிச்சம் 1 12 1 13. ஸோ 13,400 நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 100% நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஏ நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, 10% இன்ட்டு 5. ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 5 இயர்ஸுக்கு 50% இன்ட்ரெஸ்ட். அது கூட பிரின்சிபல் அமௌண்ட் 100% ஆட் பண்ணிக்கோங்க. 150% தான் நமக்கு வந்து அமௌண்ட். அந்த அமௌண்ட் தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20,100 கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வந்து 100% என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க இந்த ஃபிராக்ஷன் டைரக்டா நீங்க எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன் குரூப் 2. ஸோ குரூப் 2 எக்ஸாம் 2024 நடந்தது. செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து 14ஆம் தேதி நடந்திருக்குது. Find the simple interest on rupees 68,000 and 16.23% per annum for 9 months. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். PNR/100 தான் ஃபார்முலா. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 68,000
இங்க n வந்து 9 மந்த்ஸ். 9 மந்த்ஸ்னா நீங்க என்ன பண்ணணும்? 9/12 வருடமா மாத்துறதுக்கு 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 9/12 இன்ட்டு 16 2/3%. 16 2/3னா 3 16 48 48 பிளஸ் 2 50. 50/3 வரும். பர்சன்டேஜ் கீழே ஒரு 100 எழுதுவோம். அப்போ 300. 50/300. ஸோ இதை கேன்சல் பண்ணினா நமக்கு டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் நமக்கு. இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 5க்கு 30க்கும் 5 5 6 5 30. அடுத்து பார்த்தீங்கன்னா 23 6 3 9. அகெயின் 3க்கு 12க்கும் 4 3 12. ஸோ அடுத்தது வந்து ஸோ இங்கே எல்லாமே 1 1 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து 2 மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 3 2 6 4 2 8. அதுக்கப்புறம் ஒரு 3 0 இருக்குது. ஸோ அடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணினா எண்ணாங்க 32, மீதி 2 வரும் 20, ஐநாங்க 20, அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8500 நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா என் வந்து 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 மாதங்கள்னா அதை வருடமா மாத்துறதுக்கு 9/12 எழுதுறோம். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 16 2/3%. அப்போ அது வந்து 3 16 48 48 பிளஸ் 2 50/300 எழுதுறோம். அவ்வளோதான். ஆன்சர் வந்து 8500. சாய்ஸ் பி நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. In how many months the principal of ₹2000 will double at 8% per annum in simple interest கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன் how many months the principal of ₹1000 will double. ஸோ இப்போ 2000 நமக்கு வந்து டபுள் ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ வரும்? 4000 நமக்கு கிடைக்கும். அப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000. பிரின்சிபல் வந்து 2000. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அகைன் 2000 தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8% பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி மந்த்ஸ், எத்தனை மாதங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என் கேட்டிருக்காங்க. என்னுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் இன்ட்டு ஆர். அப்போ நமக்கு வந்து 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து 2000 நமக்கு கிடைச்சிது. பை பிரின்சிபல் அதே 2000 தான். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8% பெர் ஆனம். அப்போ 8. ஸோ 2000 கேன்சல் ஆகும். 100/8. இது வந்து ஆக்சுவலாக வருடங்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வருடங்கள். ஸோ 100/8ங்கிறப்ப 2 8 25 4 100. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25/2 வருது நமக்கு. ஓகேங்களா? 25/2 வருது. இது வந்து நமக்கு வந்து வருடம். அப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மாதங்கள் கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி மந்த்ஸ், எத்தனை மாதங்களில். அப்போ இது வருடமா மாதமா மாத்துறதுக்கு 12ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். ஸோ 25/2 வருடங்கள் நீங்கள் வந்து மாதமா மாத்துறதுக்கு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 6 2 12. ஸோ 25 இன்ட்டு 6 6 5 30, மீதி 3 வரும். 6 12 12 3 15. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 150 மாதங்கள். சாய்ஸ் பி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து குரூப் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2024 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட். ஸோ அதுலேயும் 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஓகே, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பெர் ஆனம், என் வந்து 2 1/4 இயர், இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் இயர்லி. ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ஈஸி தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? 2.25 வருஷத்துக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் என்னங்கிறத நமக்கு என்னது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். 12,000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, 8/100 பவர் என் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 2 எழுதிடணும். அப்புறம் திருப்பி இன்ட்டு என்ன பண்ணும் 1 + அந்த கால் வருடத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/4 இன்ட்டு 8/100. ஸோ அந்த கால் வருடத்துக்கு 1/4 இயர்ஸுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியில். அப்போ 1/4 இன்ட்டு 8. அப்போ 4 2s are 8 வரும்.
ஸோ கால் வருடத்துக்கு 2% வரும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 + 2/100 நம்ம எழுதலாம் அவ்வளோதான். ஸோ இங்கே 108/100 பவர் 2 வரும். இங்கே 100 + 2 102/100 வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 இன்ட்டு 108/100ங்கிறது 2 டைம்ஸ் எழுதுவோம். பெருக்கல் 108/100 அடுத்து 102/100 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 3 0 இங்கே 2 0 இங்கே 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே மேலே வந்து 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வெளியே கிடையாது. 108 பெருக்கல் 108 பெருக்கல் 102 பெருக்கல் 12. ஸோ எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு கீழே நமக்கு வரும், இங்கே ஒரு 100 இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 1000 வரும். 1000ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் வந்து வேறு வழியே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சிருக்கேன். ஸோ என்ன வருதுன்னா 14276 டிவைடட் பை 1000 வருது எனக்கு. ஸோ 3 நம்பர் 1000 டிவைட் பண்ணுறப்ப ரைட் சைட்லேருந்து 3 நம்பர் தள்ளி நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வைப்போம். அப்போ 14,276 ரூபா 736 பைசா நமக்கு கிடைக்குது. 73 வருது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ 12,000 கழிச்சுன்னா அப்போ மீதி என்ன வருது நமக்கு, 2,276.73 வருது. ஸோ இங்கே நமக்கு வந்து 3க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அது வந்து 5 விட கூட இருக்குது. அப்போ இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா 0.74. ஸோ 2276.74 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ அதில் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இப்போ அந்த 3 நம்பர்ஸ் நம்ம வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 40வது கேள்வி. In how many years will a sum of money double itself at 20% per annum simple interest? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, டபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே 100/20 தான் நமக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தடு. 100/20 இதுதான் நமக்கு ஷார்ட்கட்டு. ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா டபுள் ஆகிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக மாறிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பிரின்சிபல் பை p இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20%. ஸோ அந்த பிரின்சிபல் நமக்கு கேன்சல் ஆகும். 100/20ங்கிறப்ப 5 ஆன்சர். ஸோ 5 இயர்ஸ் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. சாய்ஸ் பி. அடுத்தது பாருங்க, கம்பெனி டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ இன் ஐடி லெவலில் நடந்த எக்ஸாமு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நடந்திருக்குது. Calculate the compound interest for the principal 30,000 if the rate of interest is 7% in the first year and 8% in the second year. ஓகேங்களா? 8% செகண்ட் இயர் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 7%, செகண்ட் இயர் 8% தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 30,000 ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 7%. அப்போ 1 + 7/100 வரும்போது 107/100 வரும். அடுத்து செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 8%, அப்போ 108%. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 30,000 4 0 இங்கே கீழே 2 2 4 0 கேன்சல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ 3 பெருக்கல் 107 பெருக்கல் 108. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 3 7s are 21 1 வருது யூனிட் டிஜிட். அப்புறம் 1 8s are 8 வருது. ஸோ யூனிட் டிஜிட் நமக்கு வந்து 8 வருது. ஸோ யூனிட் டிஜிட் 8 வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ஆன்சர் இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. 4,668 5,668 இருக்குது. ஸோ நீங்கள் வேற வழியே கிடையாது, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 107 பெருக்கல் 108 பெருக்கல் 3. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 34,000
668 ரூபா வரும் நமக்கு. ஸோ இது வந்து என்ன பண்றீங்க, 30,000 நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4668 ரூபா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஏ நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. நம்ம வந்து யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணி 8ல தான் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வரணும்னு பாயிண்ட் அவுட் பண்றோம். பட் ஆனா வந்து 8ல முடிகிற நம்பர் வந்து 2 ஆன்சர் இருக்கு. சப்போஸ் ஒரு ஆன்சர் மட்டும் இருந்தா அதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் நம்ம டிக் பண்ணிடலாம். பட் 2 ஆன்சர் வரதுனால ஸோ நம்ம 3 நம்பர்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தான் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து பிரின்சிபல் 30,000 நீங்க செப்பரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 42வது கேள்வி, ஒரு எளிமையான கேள்வி. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 5,000க்கு 10%க்கு 5 இயர்ஸுக்கு அவ்வளவுதான். சாரி, okay, question number 42. Find the simple interest. So 5,000 into 10%, 5 years 10%. 10 by 100. ஸோ 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5 5 சார் 25, அதுக்கப்புறம் 2 ஜீரோ இருக்குது. ஸோ 2,500 நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது 43வது கேள்வி. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் மணி வந்து இப்போ தான் 10,000 ருபீஸ், 16% பெர் ஆனம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக நீங்கள் பண்ணுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 10,000 இன்ட்டு ரேட் ஆஃப் 16%. அப்போ 100 + 16 116% வரும். n = 3 இயர்ஸ்னால 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ 116/100 பெருக்கல் 116/100 பெருக்கல் 116/100. ஓகேங்களா? ஸோ அங்கே 2 2 4 ஜீரோ. ஸோ 4 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 116 பெருக்கல் 116 பெருக்கல் 116 டிவைடட் பை 100 வரும். ஸோ 3 நம்பர்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இங்கே பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு யூனிட் டிஜிட் எல்லாமே 6ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதையுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ 116 பெருக்கல் 116 பெருக்கல் 116. ஸோ 3 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1560,896 வரும். டிவைடட் பை 100 வருது. ஸோ 100 டிவைட் பண்ணுறப்ப 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ 15,608 ரூபா 96 பைசா நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து 10,000 பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 5,608 ரூபா 96 பைசா கிடைக்குது. ஸோ 5 6 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் பாருங்க, 15,608.96 கிடைக்குது நமக்கு அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் கிடைச்சுன்னா சாய்ஸ் பியில் இருக்குது. 15,608.96 சாய்ஸ் பியில் இருக்கு. டக்குன்னு சாய்ஸ் பியை டிக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 15,608.96ங்கிறது நமக்கு வந்து அமௌண்ட்டு. பட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுல இருந்து நீங்க வந்து 10,000 நீங்க கழிக்கணும். கழிச்சிங்கன்னா அமௌண்ட் வந்து 5,608.96 தான் நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து பி கிடையாது, ஏ. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். நீங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த கேள்விக்கு அந்த ஆன்சர் மேட்ச் ஆகுதா, அதுதான் அந்த கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சர் ஆகணும்னு வெரிஃபை பண்ணிக்கணும் நீங்க. அடுத்து 44வது கேள்வி. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் 4,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, n வந்து 2 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் 4,000 இருக்குது. அப்போனா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். 4,000க்கு என்ன பண்ணுங்க, 5% கண்டுபிடிங்க. ஸோ 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 40 × 50 200 ரூபா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த 200க்கு 5% எவ்வளோ வரும், 2 ஜீரோ கட் ஆயிரும். 2 10. அப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொதல் வருஷத்துக்கு 200 ரூபா,
ரெண்டாவது வருஷத்துக்கு பிரின்சிபலுக்கு 200, வட்டிக்கு வட்டி வந்து 10 ரூபா. ஸோ டோட்டலா 410 ரூபா நமக்கு வந்து வட்டி கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் வந்து சாய்ஸ் ஏ. ஸோ 2 இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அடுத்து 45வது கேள்வி. A sum of money amounts to rupees 11,025 after 5 years. அதாவது 5 வருடத்தில் ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா 11,025 மாறுகிறது. 8 வருடத்தில் 13,965 மாறுகிறதுன்னு, அதாவது ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தென் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 8 இயர்ஸுக்கு 13,965, 5 வருஷத்துக்கு 11,025. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. 0, 4, 9, 2. ஸோ 8 மைனஸ் 5 3. இது வந்து 3 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் 2,940. அப்போ 1 இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? இதை 3 டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 9 3 27, மிச்சம் 2, 7 3 24, 0 வருது. 980 ரூபா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைக்குது. நமக்கு கொஸ்டின்ல வந்து 5 இயர்ஸும் 8 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5 இயர்ஸுக்கு இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 980 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0, I8 40, மிச்சம் 4 வரும். 9 5 45 பிளஸ் 4 49. 4,900 ரூபாய் நமக்கு வந்து 5 வருடத்துக்கான வட்டிக்கு நமக்கு கிடைக்குது. பட் 5 வருடத்துக்கான அமௌண்ட் நமக்கு எவ்வளவு? 11,025. ஸோ 11,025ல இருந்து 4,900 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப நமக்கு 25, 9 1 10, மிச்சம் 1, 4 1 5, 6,125 ரூபா நமக்கு என்ன கிடைக்குன்னா பிரின்சிபல். இதுதான் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கேட்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,125 ஆபத்தில் வச்சுக்கோங்க. 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 980 ரூபா நமக்கு வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம 1 இயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் இன்ட்டு என். ஸோ 100 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 980, பிரின்சிபல் வந்து 6,125 வந்துச்சு, என் வந்து 1 இயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 5,000 கேன்சல் பண்ணுவோம். 25 100, 4 5 5, மிச்சம் 1 வரும். 2 5 10, மீதி 1 வரும். 12, அகைன் 2 10, மீதி 2 வரும். 25, 5 25. ஓகேங்களா? ஸோ அகைன் 5,000 கேன்சல் பண்ணலாம். 4 5 20, 2 10, மீதி 2 20, 4 5 20, 5 25, 245 வருது. ஸோ அகைன் திரும்ப என்ன பண்ணலாம்? 5,000 கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ 4 5 5, மிச்சம் 4, 9 5 45, மீதி 3 வரும். 30, 6 5 30. ஸோ கீழே 5,000 கேன்சல் பண்ணினா 4 5 20, மிச்சம் 4, 9 5 45. ஸோ 49 வருது. 49 நமக்கு வந்து 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? இல்லை டைரக்டாக நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்துருமா? 49 4 வரும். 9 நாங்க 36, மிச்சம் 3, 4 நாங்க 16 3 19. ஸோ டேரக்டாக 49 இதுக்கும் 4 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 சார் 16% நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல நடந்திருக்குது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நடந்திருக்குது 2024. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டிருக்காங்க.
ஸோ 25,000 8% பெர் ஆனம் 3 இயர்ஸுக்கு. ஸோ டேரக்டாக நமக்கு வந்து 25,000 இன்ட்டு 8%, 8/100 இன்ட்டு 3 இயர்ஸ். ஸோ 2 கேன்சல் ஆகும். 250 பெருக்கல் 8 பெருக்கல் 3, 8 25 200 வரும். அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது. அப்போ 2000 வரும் உங்களுக்கு. 2000 இன்ட்டு 3 6000 நமக்கு அந்த ஆன்சர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 6000 நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் பி ஆன்சர். அடுத்து 47. A sum of money at simple interest amounts to rupees 815 in the third year and to be rupees 854 in fourth year. Find the sum என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா 3 வருடத்துல 3ஆவது வருஷத்துல 815 ஆகும், 4ஆவது வருஷத்துல 854 மாறுது. அப்படின்னா அசல் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கழிங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 854 இருந்து 815 கழிச்சிங்கன்னா 9 5 14 மிச்சம் 1 2. ஸோ 39 ரூபா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 4th இயருக்கும் 3rd இயருக்கும் கழிச்சிங்கன்னா 4 - 3 1 இயர் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 39 ரூபா கிடைக்குது. அப்போனா இது கூட 3 இயர் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வரும்னா 39 × 3 39 27 மிச்சம் 2 3 9 9 2 11. ஸோ 117 ரூபா நமக்கு வந்து 3 வருஷத்துக்கான வட்டி கிடைக்குது. பட் 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு? 815 கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து 815. ஸோ அதுல இருந்து 3 வருஷத்துக்கான வட்டி 117 கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ 8 15 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 6 1 7 7 1. ஸோ 698 ரூபா தான் நமக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 698 சாய்ஸ் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, அடுத்து 48வது கேள்வி. Find the rate of interest கேட்டிருக்காங்க. If the difference between compound interest and simple interest on rupees 16,000 compounded annually for 2 years is rupees 40 கொடுக்குறாங்க. அதாவது 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கொடுத்துருக்குங்க. அசல் தொகை வந்து 16,000. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு 2 இயர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். 2 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து PR²/100². ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000 கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ 100² ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கீழே டிவிஷனில் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எழுதிக்கிறேன். 16,000 × R²/100 × 100 is equal to 40 rupees. ஸோ இங்கே 2 0 கேன்சல் ஆகும். இன்னொரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகும். ஸோ 16/10 வருது. அப்போ R² ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 40 × 10/16. ஓகேங்களா? ஸோ 5 40 4 16. ஓகேங்களா? ஸோ 10² 10 × 10 100 100/4 வரும். 100/4னா 25. இல்லை 2 4 I 2 10 அகைன் 2க்கும் 10க்கும் 5 டைம். அப்போ R² ஈக்குவல் டு நமக்கு வந்து 25 கிடைக்குது. R ஈக்குவல் டு 5%. ரைட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அடுத்தது பாருங்க. The population of a town is increasing at the rate of 8% per annum. And it was 88,900 in the year 2021 கொடுத்துருக்காங்க. Find the population in the year 2019. ஸோ 2021 வந்து ஒரு மக்கள் தொகை வந்து 8,01,900 இருக்குது. இப்போ 2019 என்ன பாப்புலேஷன்? அப்போ பேக்வேர்டா கேட்குறாங்க. பேக்வேர்டா கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ வந்து மைனஸ் போடணும். நீங்க -2 இயர்ஸ். அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 8%. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு வந்து பிளஸ் எழுதணும். நீங்க அவ்வளோதான். ஸோ P × 1 + R/100 பவர் -n. ஸோ
ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. அப்போ 801900 into 1 plus 8/100 power minus 2. ஸோ 100 plus 8 108/100 வரும். 108/100 பவர் மைனஸ் 2னா என்ன பண்ணா பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ள இருக்க பின்னத்தை தலைகீழா எழுதணும். அவ்வளவுதான். ஸோ 108/100ங்கிறத 100/108 பவர் 2ன்னு எழுதணும். அவ்வளவுதான். அப்போ நமக்கு வந்து 801900 இன்ட்டு 100/108 பெருக்கல் 100/108 அவ்வளவு. ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் எது நம்ம வந்து கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் 801900. ஸோ 4 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு நாள் 4 2 8 மிச்சம் 2 வரும் 28 7 28. ஓகேங்களா. இங்க நமக்கு வந்து 25 100 வருது. அகைன் 2 8 மீதி 2 வரும் 28 7 28 25 100. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து நம்மளாம் டேரக்டா 9ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். ஸோ 27 வந்து 9ஆம் வாய்ப்பாடுல 39 27. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 9 72 வரும். மீதி 8 81 9 9 81 மீதி கிடையாது 0. அடுத்த நம்பர் 9 இருக்குது. 9 9. அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. செகண்ட் 9ஆம் வாய்ப்பாடுல 39 27. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 9 9 81 மீதி 8 வரும் 81 அகைன் 9 9 81 2 0 வருது. ஸோ அடுத்து 3 9 வரும். ஸோ 3 3s are 9. ஸோ இந்த 9 டேபிள் கேன்சல் பண்ணா 1979 1979 1100. ஸோ 1100 இன்ட்டு 25 இன்ட்டு 25 அவ்வளவுதான். 25 25 நமக்கு வந்து 625. ஸோ 625 இன்ட்டு 625 14 மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 0 ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா. அப்போனா 625 வரும். 5 5 + 2 7 6 + 2 8 6. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 687500 நமக்கு கிடைக்குது. ஸோ 2010 வந்து 19 வந்து பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6,87,500 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 6,87,500 சாய்ஸ் ஏ நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டாக வந்து நமக்கு வந்து 3 கிளாஸஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 எக்ஸாம் வந்து நடந்திருக்குது. 13 எக்ஸாம் நமக்கு வந்து 49 கேள்வி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் நமக்கு வந்து 2 கேள்வியில இருந்து அதிகபட்சம் 5 கேள்வி வரைக்கும் நமக்கு வந்து கம்பல்சரி 2 டாபிக் நமக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நமக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான். கடினமான கேள்வி அப்படிங்கிறது இதுல எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்ம இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து 1 மார்க் கூட நீங்க மிஸ் பண்ணாம ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்.